ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் 2 செண்பகப்பூ மரம் இருக்குங்க. ஒன்று தான் பெருசாக இருக்குங்களா. அடுத்து இன்னொன்று பூ பூத்ததெல்லாம் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஆல்ரெடி. இன்னொன்று குட்டி இருக்குது. இது எதுக்காக 2 வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த பெருசு நாங்கள் வாங்கும்போது விவரம் தெரியாமல் வாங்கிட்டேங்க. இது நாட்டு, அதாவது சீடில் முளைக்க வைக்கிறதுங்களாம்மா. விதை போட்டு முளைக்க வச்சது நாட்டு மரம்மா. அது 7 வருஷம் ஆகுங்களாம் பூக்கிறதுக்கு. இப்போ நம்ம நட்டு வச்சு இப்போ ஒரு 3 வருஷம் பக்கம் ஆகிடுச்சு. அதில் இன்ன வரைக்கும் பூ வரல. எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்குங்கிறதுனால உடனே எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரையில் இந்த கிராஃப்டட் பிளான்ட்டு அங்கே கட்டியே வச்சுருந்தாங்க. கிராஃப்ட் பண்ணதுக்கும் காமிச்சாங்க. அதில் பூவும் இருந்தது. பூ மொட்டோடு தான் வாங்கிட்டு வந்தோம். இதோட ஒரு 5-6 பூ பூத்துருச்சு. இப்போ அடுத்ததும் ரெடியாக ஆகிட்டுருக்கு. ரெடியாக விடாமல் விட்டு பூச்சியும் கடிச்சிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி நீங்களும் செண்பகப்பூ செடி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நர்சரியில் கேட்டே வாங்குங்க. இது கிராஃப்டட் பிளான்ட்டான்னு கேட்டு வாங்குங்க. அவங்க கட்டி வச்சுருப்பாங்க, அந்த செடியும் காட்டுவாங்க. அந்த மாதிரி செக் பண்ணி வாங்குங்க. இல்லை அப்படின்னா 7 வருஷம் வெயிட் பண்ணியே ஆகணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.